யானி யானீஹ கீதானி தத்பாலசரிதானி ச ததி நிர்வந்தனே காலே ஸ்மரதி சாம்யகாயத. சாதாரணமாக டைம் கடைய மாட்டாங்க. டைம் கடையும் போதே கண்ணன் என்னென்னலாம் வீணைகள் பண்ணலாம் அப்படின்னு அதை நினைச்சிட்டே டைம் கடைவா. ஒரு நாள் இப்படிதான் டைம் கடைச்சிட்டு இருக்கும் போதே கண்ணன் வந்துதான் யசோதை நினைச்சுப்பான், அச்சோ கண்ணன் வந்துக்கூடாது, கண்ணன் வந்துக்கூடாது, கண்ணன் வந்துக்கூடாது. ஏன்னா தயிர் முழுசா கடைஞ்சாதான் அது வெண்ணையா வரும். அது பாதியிலே நிறுத்தி அதை சாப்பிட்டோம்னா அது வயிற்றுல சரியா வராது. அதனால யசோதை பார்க்குறா, நம்ம முழுசா கடையிற வரைக்கும் கொஞ்சம் வராம இருக்கட்டுமே கிருஷ்ணன். அப்புறம் வந்ததுக்கப்புறம் வெண்ணையா வந்ததுக்கப்புறம் கொடுக்கலாம். வெண்ணையா ஆற்றுக்கு முன்னாடியே கொடுத்தா அது அந்த வயிற்று ஒத்து வராது. என்ன வந்தது பயந்தே யசோதை வந்தா என்ன பண்ணிருக்கான், கயிறு கிடைக்கும் போது கிருஷ்ணன் வரக்கூடாது 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 பண்ணிட்டே இருக்கான். கடைசியில பார்த்தா கரெக்டா முன்னாடி கிருஷ்ணன் வந்துடலாம். வந்த உடனே அம்மா என்னமா அது நல்லா பெருசா இருக்கு, வெள்ளையா இருக்கு, அம்மா பார்த்தாலே அதை சாப்பிடணும்னு போல இருக்குமா அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னானா. ஐயோ இதை சாப்பிடக்கூடாது, இதோ வெண்ணெய் ஆடே. உடனே யசோதை என்ன சொல்றானா, கிருஷ்ணா அது இன்னும்டா, அது பூதம்டா, அது பூதம், அது சாப்பிடலாம் கூடாதுன்னு சொன்ன உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டாங்க, பெருசா கேட்டு மாய நமக்கு போட்டுட்டான். உடனே யசோதை கேட்கிறா, ஏண்டா நான் அவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன் அது பூதம் பூதம், ஏண்டா அதை சாப்பிட்டேன்னா அவன் சொல்லுவானா, அம்மா எனக்கு இருக்கிறதே நீங்க ஒரே ஒரு அம்மா தான், உங்களை அந்த பூதம் சாப்பிட்டுனா என்ன பண்ணது, அதனாலதான் அந்த பூதத்தை நான் சாப்பிட்டேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லுவானா. இப்படி ரொம்ப அழகான சின்ன சின்ன லீலைகள்னா அந்த யசோதை கண்ணனை நினைச்சுட்டே யானி யானீஹ கீதானி தத்பாலசரிதானி ச ததி நிர்வந்தனே காலே ஸ்மரதி சாம்யகாயத. ரொம்ப அழகா இந்த யசோதை தயிர் கடையா. யசோதை தயிர் கடையிற வர்ணனை பாகவதத்தை அவ்வளவு அழகா சுகர் சொல்லிட்டு வர. கிருஷ்ண தியானமும் வசதி கிருஷ்ணனுடைய அம்மா தியானத்தை நமக்கு கொடுக்குற. சௌபம் வாசமா பிரசுகடிதனே விப்ரதி சூத்திர நத்தம் புத்திரஸ்தே ஹஸ்முகம் ச யுகம் ஜாதகம் பஞ்ச சுப்ரூ ரஜ்வாகர்ஷஸ்ராபுஜனகம்பனோ குண்டலே ச ஸ்வின்னம் வக்ரம் கவரநிகரன் மாலதி நிர்மமந்த. அழகா தயிர் கடையிறாயா. தயிர் கடையும் போதே நல்லா பட்டு வஸ்திரம் போட்டுட்டு இருக்காளாம், பலவிதமான ஆபரணங்கள்லாம் போட்டு வச்சுட்டு இருக்காளாம், நல்லா தன்னுடைய முடியல நல்ல பூ நிறைய வச்சுட்டு இருக்காளாம். அப்படி பண்ணும் போதே அவன் கையில இருக்கிற அப்படி கொடு காலில் இருக்கிற கொடு கையில இருக்கிற கங்கணம் காலில் இருக்கிற குண்டலங்கள் அதெல்லாம் சேர்ந்து அப்படி சல் 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 சல்னு ரொம்ப அழகா கடைஞ்சிக்கலாம். இதெல்லாம் நம்ம ஸ்ரீ ஆண்டாலும் ரொம்ப அழகா திருப்பாவையில் கவனிக்கிறா. காசும் பிற காசும் பிறப்பும் கலகலப்பகை பேர்த்து வாசனம் குழல் ஆய்ச்சிய மத்தினாலோசை படுத்த கைகரகம் கேட்டிலையோ. காசு பிறப்புன்னு பலவிதமான மாலையெல்லாம் போட்டுருக்காங்க நம்ம யசோதை. இந்த காசு மாலை பிறப்பு இதெல்லாம் போட்டு நம்ம பண்ணும் போதே அதுவும் சேர்ந்து வருஷ வருஷம் கலகலப்ப கை பேர்த்து இந்த என்ன பண்றா இல்லையா யசோதை, அதை எப்படி பண்ணணும்னா அதை எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கணும். அப்படி கெட்டியா இருந்தாலும் நல்லா சொல்லணும். அதனாலதான் கலகலப்ப கை பேர்த்து ஆசனத்துடன் ஆட்சிய மத்தினா ரோசைப்படுத்த கைதரவம் கேட்கலையோ அப்படின்னு அப்பேற்பட்ட அந்த மத்திலிருந்து வரக்கூடிய சட்டத்தை கேட்கலையோ அப்படின்னு நம்ம ஸ்ரீ ஆண்டாள் ஒரு தோழியை எழுப்பும் போது அப்படி எழுதா. அப்படி தயிர் கடைஞ்சிட்டு இருக்கானா நம்ம யசோதாமா. யசோதமா தயிர் கடையும் போதே சல் 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 சத்தம் கேட்கறதுதான் நம்ம இப்பெல்லாம் கண்ணனுக்கு சுப்பிரபாதம் பாடணும் இல்லையா, பிரபோதனம் பாடணுமே. அந்த மாதிரி கண்ணனுக்கு அப்ப எது சுப்பிரபாதம் எது பிரபோதனம்னா இந்த யசோதாமா தனக்காக ஆசையா வெண்ண தயிர் கடையிறானே அந்த சத்தம் தான். அப்படி சல் 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 சல்னு பண்ணது நம்ம கண்ணன் காதல விழுது. உடனே கண்ணன் சந்தோஷமா ஆமா அம்மா நமக்காக வெண்ண தயார் பண்ணலாம் அப்படின்னு எழுதுக்கிறானா. இவன் சல் சல் சல்னு பண்ண கண்ணன் பின்னாடியிலேருந்து சல் சல் சல்னு நடந்து வந்து பின்னாடியிலேருந்து யசோதாமாவை கட்டிட்டு கண்ணனோட கண்ணன் வச்சுட்டு அப்படியே உத்தாடுவான் கண்ணன். அப்ப கேட்பானா, அம்மா பசிக்கிறதுமா, கொஞ்சம் பால் கொடுக்கணுமா அப்படின்னு கண்ணன் கேட்பானா. இதுதான் யசோதையினுடைய பாக்கியம். வேற யாருக்குமே இந்த மாதிரி பாக்கியம் கிடைச்சது இல்லையே. அப்படி கண்ணன் கேட்டோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம் நம்மளுடைய யசோதை. தமம் தமாரூடம பாயே அர்ச்சனம்
स्नेहस्मृतं सस्मितमीक्षति मुखम् आदृतमुत्सृज्य दमेन साययोच्छिच्यमाने पयसित्वधिश्यते கண்ணனுக்கு பார்க்கிறது ஆரம்பிக்கிறான் நம்ம யசோதாமா. பார்க்கும் போதே அதே நேரத்துல அடுப்புலையும் பால் வச்சிருக்கா. அடுப்புல வச்ச பால் பொங்க ஆரம்பிச்சிருது. உடனே யசோதாமா பார்த்தா வச்சுட்டோ அந்த பால் நம்ம கண்ணனுக்காக தானே வச்சிருக்கோம். ஏன்னா இப்பதான் கேட்பான், திருப்பி 30 நிமிஷத்துக்கு அப்புறம் அம்மா பால் வேணும் அது கேட்க போறது. அதனால அதுதான் வச்சிருக்காங்க அடுப்புல. அந்த பால் பொங்கி வழியா ஆரம்பிச்சிருது. உடனே இப்ப பார்க்கலாம் ஒரு க்ஷணம் நம்ம கண்ணனை கீழே வச்சுட்டு போய் அடுப்புல இருந்து அந்த பாலை கீழே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு போறான். ஒரு க்ஷணம் கண்ணனை கீழே வச்சாலோ இல்லையோ கிருஷ்ணன் அப்படி கோபம் இருக்கான். அவ்வளோ பொசசிவ்னு சொல்லுவா இல்லையா, கிருஷ்ணன் அவ்வளோ பொசசிவா. அதனால ஏதாவது பண்ணும் போது என்னையே நினைச்சிட்டு இருக்கணும், என்னையே நினைச்சிட்டு இருக்கணும்னா கிருஷ்ணன் ஆசைப்படுவான். அப்ப யோசிக்கிறான், அது எப்படி என்ன கீழே வச்சுட்டு அம்மா வேறோ பாடத்தை வச்சுட்டு அந்த பாட கீழே இருக்கணும்னு கலந்துருக்கான கோபம் வந்து கண்ணனுக்கு. உடனே சந்தா கோபஸ் புரிதாருநாத சந்தர்ஷனத்திகி கதிமந்தவாத வித்வா விஷாஸ்ரு விஷதஸ்வரோ ஜபாச ஐயன்னாந்தரங்கா. என்ன பண்ணானா, அந்த பால் கடைக்கு மத்து இருக்கு இல்லையா, அந்த மத்த பிடிச்சான் கிருஷ்ணன். இன்னைக்கும் இந்த மாதிரி கிருஷ்ணன் பார்க்கணும் அப்படின்னா உடுப்பி கஷேத்திரத்துல கிருஷ்ணன் இப்படியே தான் அழகா கையில மத்த பிடிச்சிட்டேன். அப்படி அந்த மத்த பிடிச்சான், மத்த எடுக்கன்னா இருக்கிற பால் எல்லாத்தையும் பாலை எல்லாத்தையும் போட்டு அடி 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 அடிச்சாச்சு. எல்லாத்தையும் அடிச்சு கீழே பார்த்தா சேர் மாதிரி இருக்குப்பா. எல்லாம் பாலகடையாவே இருக்கு அவருடைய இடத்துக்குள்ள, நடக்கவே முடியல. எல்லாத்தையும் பண்ணி கண்ணன் என்ன பண்ணான்னா ஒரே ஒரு பாலை வந்து மட்டும் கையில எடுத்துட்டு ஓடியே போயிட்டான். முன்னாடி அம்மா வந்தாலும் அவங்கதான் திட்டுவான் அப்படின்னு ஓடி போட்டு யசோதா அந்த பால் மட்டும் கீழே எடுத்து வச்சுட்டு வந்து பார்த்தா எங்க பார்த்தாலும் பாலும் வெண்ணையும் வெயிலுமா இருக்கு கீழே. உடனே கோவனாலே வரல யசோதைக்கு. ஆனா சிரிச்சா, சிரிச்சுனே நினைச்சா ஆனா இப்படிலாம் டூட்டி பண்ணுறதுக்கான ஒரு வாழ்க்கை வந்திருக்கேன் அவனுக்கு அப்படின்னு சிரிச்சா. சிரிச்ச உடனே ஆனா நான் நினைச்சிட்டானா இதுதான் நம்ம பண்ணணும். அவன் இந்த மாதிரி எவ்வளவோ குடும்பம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு குடும்பம் பண்ணும் போதையும் ஆஹா இவ்வளவு அழகா பண்றாங்க இவ்வளவு அழகா பண்றாங்க நினைக்கிறதுனால அவனை விடறதுனால திரும்பி பண்ணிட்டு இருக்கான். ஒரு தடவையாவது அவனுக்கு தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு யசோதா நினைச்சிட்டா. பார்த்தா கிருஷ்ணன் எங்க கிருஷ்ணன் எங்க கிருஷ்ணன் காணும். அவன் நினைச்சிருக்கான் அம்மாவுக்கு தெரியாம போய் ஒழிச்சுக்கலாம்னு நினைச்சிருக்கான். ஆனா இன்னி வரைக்கும் கோகுலாஷ்டமி அப்படின்னா நம்ம எல்லாம் நம்மளோட பாத்திரம் என்ன பண்ணுவோம், ரொம்ப அழகா ஒரு சோளமாவோ ஏதாவது ஒரு மாவு எடுத்துட்டு அதுல நம்ம கிருஷ்ணனுடைய பாதத்தை வச்சுட்டே வருவோம் இல்லையா. ஒரு இடத்துலயுமே அதை ஆரம்பிச்சதே யசோதாமானுடைய வீட்டுல தான். எப்படி அப்படின்னா பாதத்தை எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டு அது மேல நடந்து போனதுனால அப்படி அவனுடைய அந்த பாதரேகைகள் எல்லாம் வந்தது. அதெல்லாம் நம்மளும் அந்த மாதிரி இப்ப பண்ணிட்டு வரோம் மாத்துல. அப்படி அவன் பண்ணிருக்கான். அதனால யசோதா பாக்குறா அழகா தெரியுது அவன் எப்படி எங்க போயிருக்கான் வெளியே போயிருக்கான் அப்படின்னு. பின்னாடி வந்து பார்த்தா உலகமாக நடிப்பு நம்ம கிருஷ்ணன் பண்றோம். ஏன்னா ரொம்ப கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணன் பகவான் தானே. கண்ணனுக்கு எங்கேயாவது பயம்னு ஒண்ணு உண்டா என்ன? அவனுடைய நாமத்தை சொல்ற நமக்கே, அவனுடைய லீலைகளை கேட்கிற நமக்கே, அவனுடைய கதைகளை படிக்கிற நமக்கே பயம்னு ஒண்ணு கிடையாதுன்னா அவனுக்கு எங்கேயாவது பயம்னு ஒண்ணு இருக்குமோ? ஆனா அவன் எப்படி நடிக்கிறான்னா பயம்தான் நடிக்கிறான். கிருஷ்ணனுக்கு பயப்படுறது எப்படி தெரியும், எப்படி எப்படி நடிப்பான்னா அவனுக்கு தெரியாது. பயப்படுற மாதிரி நடிக்கணுமே, என்ன பண்ணது நினைவா. அப்போ அவனுக்கு ஒரு ஐடியா அப்படிதான் ஆனா பயதேவனே வா அப்படின்னு பயதேவனையை கூட்டான். அந்த பயதேவனை கிருஷ்ணனை பார்த்து நடிக்கிட்டு பயப்படலாம். ஓ அப்படின்னா பயப்படணுமா, சரி சரி அப்படின்னு கண்ணன் என்ன பண்ணிட்டா பயப்படுற மாதிரி நடிச்சுட்டான். கண்ணுல ரொம்ப அழகா மையிட்டு இருக்கா இல்லையா, வேணுட்டே அந்த மைய கசக்கிருக்கானா. அதனால கொஞ்சம் கண்ணுக்கு ஜலம் வர மாதிரி இருக்கு. அம்மா வந்தாலும் அழற மாதிரி நடிக்கணும் இல்லையா. அதனால அந்த வெண்ணை பண்ணைய கையில வச்சுட்டு அம்மா வந்தாலும் கொஞ்சம் வெண்ணையை சாப்பிடுவோம், திருப்பி அம்மா வந்தாலும் வெண்ணையை சாப்பிடுவோம். இப்படி வெண்ணையை சாப்பிட்டு அழுதுட்டு வெண்ணையை சாப்பிட்டு அழுதுட்டு பொய் எழுதிய நடிப்பு எல்லாத்தையும் நல்லா அனுபவிக்கிறா யசோதை. வந்த உடனே இதெல்லாம் பார்த்தா அவனுக்கு இன்னுமே இந்த ஆனந்தம் தாங்கல. ஏன்னா இவ்வளவு அழகான கிருஷ்ணனை வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. ரொம்ப அழகாக அனுபவிக்கிற பெரியாட்ட பாசனத்துல அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா முழுதும் வெண்ணை அடைந்து தொட்டும் இளஞ்சிறு தாமரை கையும் எழுக்குள் தாண்டு கொண்டு அடிப்பதற்கு எழுதும் நிலையும் வெந்தை தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் அணிகொள் செஞ்சு வாய்ப்பதுவும் தொழுகையும் இவை கண்ட யசோதை தொல்லை பத்து இறுதி கண்டாரே. சொல்ற எப்படி இருக்கான்னா முழுதும்
வெண்ணெய் அலைவு தொட்டுள்ளும் முழுசா வெண்ணெய் வச்சிருக்கானா எந்த அப்படின்னா மொழி இளஞ்சிறு தாமரை சின்னதா அழகான தாமரை போன்று இருக்கக்கூடிய யசோதை எழில் கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு காம்பு கையில குச்சியை வச்சுட்டு அடிக்கிறதுன்னு யசோதை வரா. அப்ப கண்ணன் வெண்கையுத்தோய்ந்த செவ்வாய், அவனுடைய அழகான செவ்வாய் வெண்கை தோய்ந்த செவ்வாயா இருக்கும். அப்ப அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும், அப்போ ஒரு பொய் அழுகை, அந்த அழுகையை பண்ணிட்டு அஞ்சி நோக்கும் அந்நோக்கும். அப்போ ஒரு பார்வை என்ன பண்றானா, அம்மா அம்மா அடிக்காத அடிக்காது அடிக்குள் செஞ்சிருவாய் நெளிப்பதும், அந்த வயசுல கொஞ்சம் கொஞ்சமா உடைய செஞ்சிருவாய் நெளிப்பது அது தெரியதான். இதெல்லாம் பார்த்த பெரியாண்டார் அனுபவிக்கிற இதை கண்ட அந்த யசோதை கொள்ளை இன்பத்து இறுதி கண்டாரு. ஆனந்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உபனிஷதெல்லாம் சொல்றது ஆனந்தம் 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 ஆனந்தம். அந்த ஆனந்தத்தினுடைய எல்லைய இந்த கிருஷ்ணன் இடத்துல யசோதை பார்த்துட்டா அப்படின்னு ரொம்ப பெரியார் அனுபவிக்கிற. உடனே துரத்தலாம் காமார்த்த இஷ்டம் பிரசவீட்ச சத்ரஹ ததோ அவருக்யாவசார பீதவதே கோப்யத்ய தாவன்ன யமாவயோகினாம் சமுத்ரவேஷ்டும் தபசேரி தம்மனஹ. துரத்திலே அந்த கிருஷ்ணனை எவ்வளோ ஓடனா கதோத்ரா இப்போ ஓடனா துரத்தா குடிக்கவே முடியல. இந்த கதை சுகர் தானே சொல்லிட்டு சுகர் கண்ணு முன்னாடி தர தெரியறது இல்லையா, அதனால சுகரே யசோதையை பார்த்து சொல்றாரா, யசோதம்மா அவனை பிடிச்சிடலான்னு நினைக்கிறியா, எப்படிமா பிடிக்க முடியும், எப்படி பிடிக்க முடியும், அவாவா பல ஜென்மாக்களா தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி இந்த பரம்பொருளை பிடிக்கணும் பிடிக்கணும் பிடிக்கணும்னு பார்க்கறா, அவர்களால பிடிக்க முடிய மாட்டேங்கிறது. மனசு எவ்வளோ ஃபாஸ்ட், எவ்வளோ வேகம், மனசனுடைய வேகத்தோட வேகம் இந்த பரம்பொருளுக்கு. அப்படி இருக்கும்போது பிடிச்சிட முடியுமா பிடிச்சிட முடியுமா, பிடிக்க முடியாது பிடிக்க முடியாதுன்னு சுகர் சொல்லிட்டு இருக்காரா. கோப்யத்யதாவன்ன யமாவயோகினா சமுத்ரவேஷ்டும் தபசேரி தம்மனஹ. பிடிக்க முடியாது பிடிக்க முடியாதுன்னு இவர் சொல்லிட்டு இருக்கும்போதே கடைசியில பார்த்தா புடிச்சாங்க யசோதை. சுகருக்கு புரியவே இல்லை, எப்படி பிடிச்சா எப்படி பிடிச்சா. சுகர் பார்க்கறதுனா சாந்தன் நபகினியஸ்ய ந பூர்வம் நாபி சாபரும் பூனாபரம் பர்ஜகஸ்தாந்தயோஜன். ரொம்ப ரொம்ப அழகான விஷயம் சொல்ற. ந சாந்தன் ந பகி ந எஸ்ய பூர்வம் நாபி சாபரம் பூர்வாபரம் பகிஷ்டாந்த ஜெகதோயோ ஜெகச்சயா. யாருக்கு உள்ளும் கிடையாதோ, யாருக்கு வெளியும் கிடையாதோ, யாருக்கு மேலும் கிடையாதோ, யாருக்கு கீழும் கிடையாதோ, அப்பேற்பட்ட அந்த பரம்பொருளை எப்படி பிடிக்க முடியும், அப்பேற்பட்ட பரம்பொருளை எப்படி கட்ட முடியும். ஏன்னா கட்டுறதுக்கு கயிறு வேணும், கட்டுறதுக்கு உரல் வேணும், அந்த கயிறும் அவர் தான், அந்த உரலும் அவர் தான், எல்லாமே அவர் தான். அப்படி இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை கட்டிட முடியுமா. அனசாந்தன் நபகினியஸ்ய ந பூர்வம் நாபி சாபரம் பூர்வாபரம் பகிஷ்டாந்த ஜெகதோயோ ஜெகச்சயஹான. கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சமத்ரா ஆத்மஜம் அவ்யக்தம் மத்யலிங்க மதோக்ஷஜம் கோபிகா உருகமே தாம்னா பபந்த பிராக்ருதம் யதா. கட்ட முடியாது எவ்வளோ நேரம் சொல்லிட்டு வந்தவர் கடைசியில என்ன பண்ணிட்டாங்க, கட்டிட்டா. சாதாரண குழந்தைய போல கட்டிட்டா. கட்டிட்டான்னு சொல்லக்கூடாது, கட்டுண்டான் கண்ணன். உம்பழகா ஒரு வாசத்துல அனுபவிக்கிறான். என்ன கண்ணீரும் சிறுத்தாம்பினால் கட்டுள்ள கண்ணிய பெருமாள். அந்த பெருமாளை கட்டிடலாம் முடியாது, ஆனா பகவானே தான் அந்த பக்தனுக்கு வசமாகணும்னு நினைச்சான்னா அப்ப அவனை கட்ட முடியுமா. அதனால கட்டுண்டான் கண்ணன் உள்ளும் புறம் காணாத சுடி சொல்லும் ஆதிரூடிவில்லாத அந்த பரம்பொருள் கட்டுண்டான் கண்ணன் அப்பேற்பட்ட கண்ணன் தன் கட்டுண்டான். ஏன் கட்டுண்டான் அப்படின்னா பக்திக்காக. அம்மா யசோதாமா வாத்சல்ய பாவத்துல பக்தியோட கிருஷ்ணன் பரம்பொருள் பார்க்கல. பரம்பொருள் பார்த்தா எப்படி கட்ட முடியும், தான் குழந்தைன்னு பார்த்தாதான் யசோதை. தான் குழந்தைன்னு பார்த்ததுனால சாதாரண குழந்தைய மாதிரி கட்ட முடிஞ்சது. பரம்பொருள்னு பார்த்தா என்னைக்குமே கட்ட முடியாது. அப்படி அந்த யசோதை அந்த கண்ணனை கட்டியாச்சு. எல்லா குழந்தையும் எல்லாரும் கட்டிடான். பார்த்தா அந்த கண்ணன் பாட்டு அப்படியே விழுந்துட்டு இருக்கான். கண்ணன் எதுவாக இருந்தாலுமே ஒரு வேலை 2 மாதம் வேலை தான் கிருஷ்ணனுக்கு. இப்போ கட்டி வச்சுட்டான் இல்லையா, உடனே கிருஷ்ணன் பார்த்தாங்கன்னா இது வச்சுட்டு ஒரு வேலை இருக்கு பண்ணது. என்ன அப்படின்னா, நாரத மகரிஷி ஒரு 2 பேருக்கு முன்னாடி ஒரு சாபம் கொடுத்துருக்காங்க. அந்த சாபத்தினால அவங்க 2 பேர் இந்த கோகுலத்துல
கிருஷ்ணனுடைய ஆத்து வாசல்ல ஒரு மரமா வந்திருக்கா. அந்த மரம் யமதார்ஜுனன் அப்படின்னு அந்த 2 மரமா அவர்கள் வந்திருக்கா. அவர்களுக்கு சாப விமோசனம் பண்ணணும் பகவான். அதனால என்ன பண்றான், அந்த உள்ள இழுத்துண்டே அந்த 2 மரத்தையும் சாய்க்கணும்னு போறான். நம்மள்தான் வாழ்ந்தது அந்த 2 மரம் யாரு அப்படின்னு சொல்றது, குபேரனுடைய புத்திரர்களா நலகுபரன் மணிகிரீவன். பேருக்கு பேர் விசித்திரமான பேர். நலகுபர மணிகிரீவாண்டி பேர் என்ன பண்ணியிருக்கோம், குபேரனுடைய புத்திரன் தானே. அதனால நிறைய ஐஸ்வர்யம் இருக்கும். ஐஸ்வர்யத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதம் ஒரு கர்வம். அதனால அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய ஒரு மதம் பிடிச்ச போல அவர்கள் அப்படிதான் நாரதர்கள் விழுந்துட்டான். ஒரு நாள் அவர்கள் நிறைய பானம் பண்ணிட்டான், மதுபானம் பண்ணி அவன் என்ன பண்ணிட்டான்னா நாரதர் மேல விழுந்துட்டான். அவன் நாரதர் ஒரு கிருபான சாதுதான். அதனால சாப்பிட உதவுறது என்ன பண்ணிட்டான்னா அனுகிரகம் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்ட, நீங்களாம் குடிச்சிட்டு வந்திருக்கீங்க இல்லையா, குடிக்கிறதுன்னு இருக்கிறது ஒரு தாமசம் இருக்கிறவா தான் பண்ணலாம். ரொம்ப தாமசமா இருக்கிறவா தான் குடிக்கிற பழக்கம் உண்டு. நீங்க குடிச்சிருக்கீங்க, அது ஒரு சுபாவமா ஆயிடுது இல்லையா. அதனால என்ன பண்ணுவோம், தமசு எதுக்கலாம், ஒரே இடத்துல எது இருக்கோ அதுதான் நிறைய தமசு உண்டு. இது ஒரே இடத்துல இருக்கும், மரம்தானே ஒரே இடத்துல இருக்கும், எங்கேயுமே போகாது. அதனால நீங்க 2 பேர் மரமா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். இது எங்கேயாவது மரமா போகும் சொல்லிட்டா சமமா இருக்கும். ஆனா கோகுலத்துல கிருஷ்ணனுடைய ஆத்து வாசல்ல மரமா போகும்னு சொன்னது ஒரு அனுகிரகமாயிடும். ஏன்னா கிருஷ்ணன் வசுதேவர் மதுரையிலேருந்து தூக்கிட்டு வந்ததுலேருந்து எல்லா லீலையும் இது வரைக்கும் அந்த 2 பேர் பார்த்துருக்கா, எல்லாத்தையுமே பார்த்துருக்கா. முதல்ல வந்த போதே அவருக்கு என்னன்னா எப்ப கிருஷ்ணன் வரணும், எப்ப சாப விமோசனம் ஏற்பட போதும் தான் நினைச்சிட்டு இருந்தா. இப்ப என்னன்னா கிருஷ்ணன் இந்த பக்கம் வரவே கூடாது, கிருஷ்ணன் இந்த பக்கம் வரவே கூடாது, சாப விமோசனம் ஏற்படக்கூடாது, கிருஷ்ணனுடைய லீலைகளெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க இப்ப இவா 2 பேர். ஆனா கிருஷ்ணன் அந்த உரல் அப்படி இழுத்துட்டே வந்தான். இழுத்துட்டே அந்த 2 மரத்து மத்தியிலையும் அப்படி அந்த உரலை வச்சுட்டு அப்படி இழுக்கும் போதே அந்த 2 மரமும் கீழே விழுந்தது. அதுல இருந்து திவ்யமான 2 புருஷா வெளியில ரொம்ப அழகா பகவான் பார்த்து ஒரு பிரார்த்தனை பண்ணா, நம பரம கல்யாண நம பரம மங்களா வாசுதேவாய சாந்தாய யதுனா பதே நமஹ வாணி குணாங்கதே ஸ்ரவணோ கதாய ஹஸ்தோ ஜகர்மசு மனஸ்தவ பாதயோனஹ ஸ்மிருத்யா சிரஸ்தவ நிவாச ஜகத் பிரணாமே திருஷ்டி சதாம் தர்ஷனேஸ்து பவத்தருணா. அழகான ஒரு பிரார்த்தனை. அவர்கள் என்ன பிரார்த்தனை பண்றான் அப்படின்னா, வாணி குணானுகதே, அழகா வாக்கணும்னு கிடைச்சிருக்கேன் நமக்கு. இந்த வாக்கனுடைய பிரயோஜனமே என்ன அப்படின்னா, பகவானுடைய நாமங்களையும் பகவானுடைய கதைகளையும் சொல்லறதுக்காக தான் வாக்கம். அதனால வாணி குணானுகதே, இந்த வாக்கனால நிறைய உங்க நாமாவையும் உங்க கதைகளையும் சொல்லணும். ஸ்ரவணோ கதாயா, இந்த காதுனால நிறைய உங்களுடைய கதையை கேட்கணும். ஹஸ்தம் சகர்மசு, இந்த கைகள்னால உங்களுக்கு என்னென்னலாம் கைங்கரியம் பண்ண முடியுமோ பண்ணணும். மனஸ்தவ பாதயோனஹ, இந்த மனசு எப்போதுமே உங்களுடைய அழகாக சரண யுகங்கள் இருந்துட்டே இருக்கணும். ஸ்மிருத்வா சிரஸ்தவ நிவாச ஜகத் பிரணாமே, இந்த சிரசனால நீங்க என்னென்னலாம் இருக்கீங்களோ அந்த பொருளையும் போய் ஒரு நமஸ்காரத்தை பண்ணணும். உங்களுடைய எதிர்வடியில இந்த சிரச போடணும். கடைசியா கேட்கிறா, திருஷ்டி சதா தரிசனேஸ்து பவத்தருணா. அழகான இந்த 2 கண்கள் வச்சிருக்கேன், இந்த கண்களினால உங்களையே பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்கறேன்னா, உங்களுடைய பக்தர்களை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா நாரதருடைய தர்சனம் ஏற்படலை அப்படின்னா இவ்வளவு கிருபை இந்த 2 பேருக்கு கிடைச்சிருக்காது. அதனால இந்த 2 கண்கள்னால உங்களுடைய பக்தர்கள் நாரதாதிகள் போன்றவைகள் எல்லாரையுமே தர்சனம் நிறைய பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அழகாக ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு, இவர்கள் 2 பேரும் திருச்சி நகரா எந்த லோகத்திலிருந்து வந்தாலும் அந்த லோகத்துக்கே போறா. கட்டி விட்டாங்க யசோதாமா. கொஞ்சமாவது பாவம் அந்த குழந்தை எங்க இருக்குது அழுத்து விடணும்னு நினைச்சிருக்கலாம். வேணா அம்மா மறந்து போயிட்டா. ஆனா வேற யாரும் அழுத்து விட்டுருக்கலாமேனா, யாராலையும் அழுக்க முடியாது. யாருக்கு கட்டாய சாமர்த்தியம் இருக்கோ அவளால தான் ஒழுத்து விட முடியும். அதனால யசோதாமா கட்டினா மேல நந்தபாபா அந்த கட்டை அழுத்து விடற அப்படின்னு. அப்ப கிருஷ்ணனுக்கு அவனுடைய வயிற்றுல தானே அந்த கையை வச்சு கட்டியிருக்கா. தாம உதரம் அப்படின்னு அந்த ஒரு கயத்தினுடைய ஒரு ரேகை அவனுடைய உதரத்துல வந்திருந்தான். அதனாலதான் அவனுக்கு தாமோதரன் அப்படின்னு பேரு. அப்படிப்பட்ட அழகான தாமோதர லீலை இன்னும் ஒரே ஒரு லீலை தான் பண்ணலாம் கோகுலத்தை. அதுக்கு மேல அவன் பிருந்தாவனத்துக்கு கிளம்புறான். என்ன அப்படின்னா, அவனுடைய ஆட்டு வாசல்ல தினமும் ஒரு மாமி பழம் வாங்கலையோ பழம், பழம் வாங்கலையோ பழம், பழம் வாங்கலையோ பழம்னு கேட்டுட்டே வருவாள். அதுவும் என்ன பழம்னா சாதாரண பழம் இல்லை, நாகப்பழம். ரொம்ப பிடிக்கும் நம்ம கண்ணனுக்கு. அதனால கண்ணன் என்ன பண்ணலாம், அந்த காலத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப இருக்கிற மாதிரி காசு எல்லாம் கிடையாது. அப்ப கொஞ்சம் ஏதாவது நெல் இருக்கும், இல்ல அரிசி இருக்கும்.
அதை எடுத்து போய் கொடுத்து அதுக்கு எக்ஸ்சேஞ்சா ஏதாவது அவ வாங்கிடுவான். பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அவ பண்ணிருந்தா. அப்படி இந்த பழம் வாங்கலையோ பழம் அந்த பாட்டி வந்துட்டா இல்லையா, உடனே கண்ணன் யசோதாமா கிட்ட ஓடி போய் அம்மா அம்மா கொஞ்சம் நெல் கொடுமா, அந்த நெல்லை எடுத்துன்னு போய் நான் பாட்டி கிட்ட கொடுத்து நாவல் பழம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்கறாங்க இந்த குழந்தை. உடனே யசோதாமா அந்த குழந்தைய ஒரு நெல் கொடுக்குறா. இந்த குழந்தை இப்படி பிடிச்சிட்டு வருதுங்களா, இப்படி பிடிச்சிட்டு வரலாம். அதனால நடந்து வருதிலேயே எல்லா நெல்லும் கீழே விழுந்துட்டு 1-2 பருகு தான் இருக்கு. அந்த 2 பருகை நெல் எடுத்துட்டு வந்து பாட்டி எனக்கு நாவற்பழம் கொடு, நான் உனக்காக நெல் எடுத்துட்டு வந்திருக்கேன், பாட்டி எனக்காக நாவற்பழம் கொடு அப்படின்னு கேட்கறா கண்ணன். பாட்டிக்கு அவ்வளோ சந்தோஷம் வந்தது. கண்ணா நீ அதெல்லாம் எடுத்துன்னு வரணும்னு அவசியமாடா, நீ கேட்டா உனக்கு எது வேணாலும் கொடுப்பேன், இந்த பால் முழு கூடையும் உனக்கு தான் அப்படின்னு எல்லா நாவற்பழத்தையும் எடுத்து கண்ணன் கையில கொடுத்துட்டாரா. கண்ணன் சந்தோஷமா வந்தா. கண்ணன் நினைச்சுட்டான், ஆஹா இப்படி ஒரு பக்தையான எனக்கு எது வேணாலும் கொடுக்குறேன், என்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல, ஆனா எனக்கு பண்ணணும்னு அவ்வளோ ஆசையா இருக்காரு. இப்படி ஒரு பக்தையான கண்ணன் சந்தோஷப்பட்டு அவன் என்ன பண்ணிட்டான்னா மருதுனம் பண்ணிட்டான். அந்த பாட்டி அந்த கூடையை திரும்பி எடுத்துட்டு அவருடைய குடிசைக்கு எடுத்துட்டு போறா. குடிசைக்கு எடுத்துட்டு போய் திறந்து பார்த்தா அவ்வளோ தங்கம் வைரம் வைடூரியம்னு அவ்வளோ இருக்கும். அந்த இருக்க நகை ஆபரணங்கள்லாம் அந்த கூடைக்குள்ள பிரமிச்சு போயிட்டான் அந்த பாட்டி. கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணிட்டான். அவன் நினைச்சுட்டானா எல்லா பழத்தையும் எனக்கு கொடுத்தா இல்லையா, இந்த பாட்டி இனிமே பழம் வாங்கிய பழம் வரவே கூடாது, அப்படி செட்டில் பண்ணிட்டோம் பாட்டியை அப்படின்னு அனுகிரகம் பண்ணிட்டான். காட்டுல சந்தோஷமா கண்ணன் எழுந்துட்டா. என்ன சந்தோஷம் தான், இனிமே பாட்டி கஷ்டப்பட மாட்டான், இனிமே பாட்டி இந்த மாதிரி பழம் வைக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு எழுதுட்டா. பழம் வாங்கலையோ பழம், பழம் வாங்கலையோ பழம். அதே பாட்டி அதே குரல் ஓடி வந்து திரும்பி பார்த்தா இந்த பாட்டி எங்க இருக்கா. பாட்டி என்ன பாட்டி திரும்பி வந்திருக்கே அப்படின்னு கிருஷ்ணா இவான் அப்படின்னு கூப்பிட்டான். கூட்டிட்டு வந்து கிருஷ்ணா உனக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் கொடுக்கவா அப்படின்னு கேட்டா அந்த கூட இருந்தா அந்த தங்கம் வைரம் வைரூரியம் எல்லாத்தையும் வச்சுட்டு கண்ணனுக்கு நிறைய நெக்லஸ், கண்ணனுக்கு செயின், கண்ணனுக்கு கைகளுக்கு கங்கணம், காதுக்கு குண்டலம், காதுக்கு கொலுசுன்னு பண்ணி மாட்டாங்க. இதெல்லாம் மாதிரி கண்ணுக்கு போட்டு வச்சு ஆஹா இவ்வளோ அழகா அவ்வளோ அழகா கண்ணு பற்ற போகுது கண்ணு பற்ற போகுதுன்னு அழகா அந்த இடத்த திருஷ்டிலாம் எடுத்து பார்க்கறா. கண்ணனுக்கும் அவ்வளோ பிரேம தெரியாது. ஆஹா நான் இந்த பாட்டிக்காக தானே இவ்வளோத்தையும் பண்ணி வச்சேன், அதையும் கடைசியில் எனக்கு பண்ணி கொடுத்துட்டாலே. இந்த மாதிரியெல்லாம் எனக்கு பக்தர்கள் உண்டா, இந்த மாதிரியெல்லாம் பக்தர்கள் உண்டான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான். சரி பாட்டி நீங்க போயிட்டு வாங்க, நீங்க போயிட்டு வாங்கன்னு கண்ணன் வந்து வைக்கிறான். அன்னைக்கு இன்னும் ஒரு அனுகூலம் பண்ணியிருக்கான். என்ன அப்படின்னா நான் தங்க வைரம் வீட்டில் கொடுத்தாதானே இப்படி பண்ணிட்டான். இப்ப பாரு அந்த குடிசை போயிட்டு குடிசை இருக்கிற இடத்துல பெரிய அரண்மனையும் பார்த்தா எங்க பார்த்தாலும் மார்பிளா இருக்கு, தங்கத்திலேயே டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கா, வெள்ளியிலேயே டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கா, பனிக்கு தலை இருக்கு, எங்க பார்த்தாலும் அழகா மணிமணிலாம் போட்டு வச்சிருக்க, சகஸ்திர ஸ்தம்பங்கள் இருக்கு, அவ்வளோ அழகா ஒரு பெரிய அரண்மனை. நினைச்சான் கிருஷ்ணன் இனிமே பாட்டி சரியாயிடும், இனிமே வரவே மாட்டேன். அடுத்த நாள் காத்தாலும் எழுந்தா பழம் வாங்கலையோ பழம், பழம் வாங்கலையோ பழம். அதே குரல் அதே பாட்டி ஓடி வந்தா கண்ணன். இப்ப கண்ணனுக்கு புரியவே இல்லை என்ன நடக்காது. பாட்டி ஒரு நிமிஷம் நீங்க எங்களோட அவங்க ஊருடைய கூட்டி போங்களேன், என்ன உங்களை யாரும் கூட்டி போங்களேன் அப்படின்னு. அப்படியா கிருஷ்ணா ரொம்ப சந்தோஷம்டா ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு கையை பிடிச்சதே கூட்டி போறாளாம். கூட்டி போகும்போது பார்த்தா சின்ன குடிசை, குடிசைக்கு கூட்டி போறா. பாட்டி குடிசையா இல்லையே உங்களுக்கு பெரிய அரண்மனை தானே இருக்கணும் வந்து கேட்டா. அந்த இடத்த கேட்கறியா, சரி வா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அந்த குடிசை என்ன பண்ணிட்டான்னா பெரிய அரண்மனை பக்கத்துல ஒரு சின்ன குடிசையை பாட்டி தனக்காக பண்ணிட்டு அந்த அரண்மனைக்குள்ள போய் பார்த்தா ஒரு சித்திரக்காரனை கூட்டிட்டு வந்து ஒரு கிருஷ்ணனுடைய அழகான படத்தை பெருசா வரைஞ்சு வச்சு அந்த அரண்மனை மத்தியில வச்சு அது பூஜை பண்ணிட்டு இருந்தாலும், கிருஷ்ணா உனக்காக ஒரு சின்ன கோயில் கட்டியிருக்கேன்டா எனக்கு ஆசையா இருந்தது அப்படின்னு. நம்மெல்லாம் கிருஷ்ணனுடைய கிருப்பையை நினைச்சு அழகு கிருஷ்ணன் அவருடைய பக்தர்களுடைய பிரேமையை பார்த்து அழகனா ஆஹா இந்த மாதிரி பக்தர்களுக்குன்னா எனக்கு இப்படி கிடைச்சிருக்கா, இப்படி பக்தர்கள் எனக்கு கிடைச்சிருக்காருன்னு கண்ணனையும் அழலாம் அப்படின்னு ரொம்ப அழகா கோகுலத்தில் இருக்கக்கூடிய லீலைகள் எல்லாத்தையுமே இந்த இடத்துல ஸ்மரிச்சு நாளைக்கு மேல விருந்தாவனாகமனம் அப்படின்னு பகவான் விருந்தாவனத்துக்காக கிளம்பனா, விருந்தாவனத்துக்கு பிரம்ம லீலைகள் போன்றவைகளான அழகான அற்புதமான லீலைகளை பண்ண போறான். இன்னைக்கு இதோட இந்த சட்டத்தை பூர்த்தி பண்ணிப்போம். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா नारायणाय समर्पयामि।